ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சண்டே காலையில. இன்னைக்கு என்னன்னே தெரியல. காலையில எந்திரிச்சு வந்தோனே பூஜை ரூம்ல போய் விளக்கேத்தணும்னு தோணுச்சு. அதனால சரி காலையிலே விளக்கேத்தலான்னு விளக்கேத்தியிருந்தேன். இந்த மாரி யாருக்கெல்லாம் குடுப்பன குடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னு சொல்றேன். இந்த படத்துல நெறைய விளாக்லாம் பார்த்துருக்கேன். அவங்கவங்க ஹஸ்பண்டு, கணவர்கள் கிச்சன்ல சமையல் செய்றப்ப ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், காய் கட் பண்ணி குடுக்குறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. படத்துல பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சில விளாக்லாம் பார்த்துருக்கேன். ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாரி உங்க வீட்ல ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்க. எங்க வீட்ல அந்த குடுப்பன எனக்கு கிடையவே கிடையாது. அது இன்னும் நடந்ததே கிடையாது. என்னதான் முடியலனாலும் ஏதாவது செய்யுன்னு சொன்னா, "எனக்கு இது இந்த வேலையே தெரியாது. எனக்கு செய்யவும் தெரியாது" அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால அந்த குடுப்பன எனக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய வாட்டி நான் காலையில அவசர அவசரமா செய்றேன் இல்லையா? அப்போ யோசிச்சிருக்கேன். ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனா அது நடந்தது கிடையாது. ஆனா இப்போ பசங்க ஓரளவுக்கு பெருசாயிட்டாங்க இல்லையா? எப்பயாச்சும் அம்மா இது செய்வா, அது செய்வான்னு கேட்பாங்க. அவங்க மூடு இருக்கிற டைம் தான். மூடு இல்லாத டைம்ல ஏதாவது செய்யுன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. அந்த மாரி தான் இப்பலாம் அஸ்வின் தேங்காய் துருவுறது இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சுப்பான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தங்கஞ்சி செய்ய போறோனே, "அம்மா நான் செய்றேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஒண்ணு ஒண்ணா நான் சொல்ல சொல்ல எடுத்து குடுக்க அவன் தான் செஞ்சுட்டு இருந்தான். நெறைய பேர் காலையில உளுந்தங்கஞ்சி ரெசிபி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வயசாயிடுச்சுன்னா, அந்த நம்மளுக்கு இருக்கிற பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாயிடும் இல்லையா? அதனால வாரத்துல இந்த உளுந்தங்கஞ்சி கண்டிப்பா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நானுமே அடிக்கடி சாப்பிடணும்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த மாவு அரைச்சு வச்சா வீணா போயிடும்ன்றதுக்காக அப்பப்ப சில வறுத்து அரைச்சுக்கலாம்னு இன்னைக்கு அரைச்சிருந்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா? அத எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதால 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து என்கிட்ட முழு உளுந்து இருந்ததால முழு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட அரை உளுந்து இருந்தா கூட கண்டிப்பா சேர்த்துக்கலாம். அத சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு, கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ஏன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொழ கொழப்பா இருக்கும் இல்லையா? அத பேலன்ஸ் பண்றதுக்கு தான் பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா மட்டும் போதும். அதுவும் கொஞ்சமா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு, 2த்தையும் நல்லா எந்த அளவுக்கு மையா அரைக்கணுமோ, அந்த அளவுக்கு ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, இந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? உளுந்து மாவு, அதையுமே நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துட்டு, நல்லா நீங்க வெந்து வரப்ப தெரியும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வெள்ள பாகு கூட காய்ச்சி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் நல்லா நெய்யிலேயே வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா தேங்காவும், முந்திரி பருப்பும் நல்லா வறுத்து சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கட்டியா செஞ்சேனா, அதனால இன்னைக்கு குடிக்கிற மாரி இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணியா செய்யலாம்னு இன்னைக்கு செஞ்சிருந்தேன். அப்படியே மாவா சேர்க்கிறப்ப அது கட்டி கட்டி ஆயிடும். அதனால பச்சை தண்ணியில கரைச்சு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா பெண்கள் வாரத்துல 2 நாள் இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இடுப்பு வலி, இந்த கை கால் நரம்பு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்து கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே இப்படிதான் செய்வேன். பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த வாசனையிலேயே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை